இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசப்படிக்கு நேரா முட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறுக்குல கோடு போடாமல் கோலம் போட வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாசல் நேரா ஒரு கோடு போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் கோலம் போடுறது. அப்ப அந்த கோடு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தடை ஏற்படும். அப்ப வாசல்ல வந்து குறுக்குல கோடு போடாமல் கோலம் போட வேண்டும். வாசல்ல குறுக்குல கோடு எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நாம தூங்கும் பொழுது தேவையில்லாத திருஷ்டிகள் வரக்கூடாது, தேவையில்லாத துஷ்ட தேவதைகள் வரக்கூடாது என்பதற்காக நம்ம சாம்பல் வச்சு சாம்பல்ல 3 கோடு போட்டுருவோம். இந்த சின்ன குழந்தைங்க வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த குழந்தை இருக்கும், அது கியாங்கியான்னு கத்திக்கிட்டே இருக்கும், பால் சாப்பிடாது, இல்ல அம்மா பால் சாப்பிடாது, இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்போ நைட்ல மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசலுக்கு நேரம் ஒரு 3 கோடு போட்டு விட்டோமா தேவையில்லாத துஷ்ட தேவதைகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுது. அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல.